வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோன்னா, முத்துவால் வந்த சண்டை. விஜயா சொன்ன விஷயம் அதிர்ச்சியில் குடும்பம் என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் இந்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். மனோஜோட வீடை பார்க்க போகிற எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மீனா பூ கட்டிட்டு இருக்காங்க. அங்கே முத்து மீனாவுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போது மீனா அந்த ஆர்டர் கொட்டை மண்டபத்தில் அந்த சிந்தாமணின்ற ஒரு சிந்தாமணி பற்றி முத்துவிடம் சொல்கிறாங்க. அவங்க பேச்சு நடவடிக்கை சரியே இல்லை. அவங்க ஓனரை தான் தட்டி பறிக்கவே என்னோடய வேலையை பிடிச்சி கல்யாண ஆர்டர்லாம் தராங்க அப்படின்லாம் மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து புது வேலை ஆரம்பித்தாச்சு, அப்படி தான் நடக்கும், வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் வீட்டில் உள்ள எல்லோரும் மனோஜோட புதிய வீட்டை பார்க்கறதுக்கு போகிறாங்க. காரில் போய் இறங்கி விஜயா ஓடி போய் வீட்டை பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய வீடா, சொர்க்கம் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க ஓனர் அவங்க மனைவி மாதிரியே உங்கள் அம்மாவும் முகமும் மங்களகரமாக இருக்குது, அப்படி நல்ல நேரத்தோடு சைன் பண்ணால் ஒரு சாவியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் சம்மதம் சொல்ல பக்கத்தில் கையெழுத்து போடுறதுக்கு பணத்தையும் ஓனர்கிட்ட கொடுத்து வீட்டு சாவி வாங்குறாங்க. மனோஜ் இதை பார்த்து விஜயா ஆழ்ந்த கண்ணீர் விட்டு மனோஜ் ரோகின் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அது சமாதானமும் செய்கிறாரு அவங்க பையன். வீட்டு ஓனர் பணத்தை வாங்கிட்டு 6 மாதத்தில் பணத்தை கட்டுக்கட்டாக முழுசாக உங்கள் வீடு முழுசாக இந்த வீடு உங்களுதான்னு சொல்லிட்டு நாளைக்கு எங்களுக்கு பிளாட் இருக்குது, நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சொல்கிறாரு. காரில் வேக வேகமாக போகும்போது முத்து மீனா வராங்க. கார் மோதுற மாதிரி இருக்குது. அந்த மோதுற அளவுக்குள்ள வரவே கார் ஓனர்லேருந்து இறங்கி சண்டை போடுறாரு. சத்தம் கேட்ட அனைவரும் வெளியே பார்க்குறாங்க. பின்னர் ஏன் ஓனருக்கு சண்டை போடுறாங்க என்ன மனோஜ் முத்து பார்த்து கேட்குறாரு. ஓனர் வாடகை காரில் போகிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறாரு. இப்போது போய் கேட்குறான், மனோஜ் ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை அவரை சமாதானம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் மீனா, மனோஜ், சுதி வீட்டில் உள்ள பின் கடற்கரை விளையாடிட்டு இருக்காங்க. விஜயா வீட்டை சுற்றி பார்த்துருக்காங்க. பின்னும் அண்ணாமலையிடம் சென்ற மனோஜுக்கு கிடச்ச அதிர்ஷ்டம் ரோகிணிக்கு அதனால தான் படிப்படியாக அவன் மேலே வரான் அப்படின்ற மாதிரி ஒரு பாவலா கட்டுறாங்க. அதை கேட்டுக்கொண்ட முத்து அம்மா சொன்னது சரிதான்ப்பா, ஆனால் நல்ல மனைவி அமைஞ்சு வீடு வாங்கலாம் அம்மா சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் விளங்குது ஏன் இன்னும் நீங்கள் வீடு வாங்காமல் இருக்கீங்கிற மாதிரி ஒரு காமெடி சீன் மாதிரி நடக்குது. விஜயா சுதிக்கிட்டு மனோஜ் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணி இந்த வீடு ரொம்ப பெரிய பீச் ஹவுஸ் இருக்குது, அதே மாதிரி ஹாலில் எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு போட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா உடனே நீங்கள் நம்ம பீச் இருக்க பெரிய கப்பலை வாங்கி நிறுத்திட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ஷ்டில் அப்படியே அதை அதிர்ஷ்டாக்கி பார்க்குறாங்க. அதோட இன்றைய நாள் எபிசோட் முடியுது. அது எப்படி கொண்டு போகிறாங்கன்றத நாளைய எபிசோடில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.